வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். எதற்கெடுத்தாலும் அதிகமாக கோபப்படுகிறீர்களா? அதற்கு காரணம் என்ன? நமக்குள் இருக்கும் மனக்கவலை, அதாவது ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல். இந்த மன உளைச்சலை எப்படி தூக்கி வெளியே போடுவது? இந்த கோபத்தால் நம்முடைய உடல் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. இந்த கோபத்தை எப்படி வழிபடுத்துவது, மனக்கவலையை, ஸ்ட்ரெஸ், அதனை தூக்கி எப்படி வெளியே போடுவது என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் குறைந்தபட்சம் ஒரு 5 நிமிடம் அனைவரும் கட்டாயமாக மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும். அதாவது உங்களுடைய மூச்சை பொறுமையாக நீங்கள் உள்ளே இழுக்க வேண்டும். எப்படி நீங்கள் பொறுமையாக உள்ளே இழுக்கிறீர்களோ அதே போன்று பொறுமையாக நீங்கள் உங்களுடைய மூச்சை வெளியே விட வேண்டும். தினந்தோறும் இதை செய்து வாருங்கள், நீங்களே வித்தியாசத்தை உணரலாம். 1. 2வது, மனக்கவலையை, மன உளைச்சலை எப்படி தூக்கி வெளியே போடுவது? அதை தூக்கி வெளியே போட முடியாது. அதற்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்னவென்று கேட்டால், நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். என்ன செய்யலாம்? நோட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது நோட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், பேனாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எழுத ஆரம்பிக்க வேண்டும். என்னவென்று? நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இந்த பிரபஞ்சத்திற்கு என்னை பிடித்திருக்கிறது, என்னை அனைவரும் நேசிக்கிறார்கள், நான் என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் எனக்கு உடனடியாக தருகிறது என்று நேர்மறையான வாக்கியங்கள் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அவை அனைத்தையும் எழுதி கொண்டு வாருங்கள். தினந்தோறும் அதை ரசித்து வாருங்கள். அதே போன்று நடப்பதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்க முடியும். இதையும் கடைபிடித்து வாருங்கள். 3வது, தினந்தோறும் கட்டாயமாக அனைவரும் நடைப்பயிற்சியில் ஈடுபட வேண்டும். முடிந்த வரையில் வெறும் கால்களில் நடப்பது மிக மிக நல்லது. அதாவது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தவிர்த்து விட வேண்டும். காரணம், காயம் ஏற்பட்டால் அவ்வளவு எளிதில் ஆறாது. சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் தினந்தோறும் வெறும் காலில் நடப்பது அவ்வளவு நல்லது. காரணம், நீங்கள் இயற்கையோடு ஒத்து வாழ்வதற்கு முயற்சிக்கிறீர்கள். ஆகையால் இந்த 3ஐயும் தொடர்ந்து செய்து வாருங்கள். வித்தியாசத்தை உங்களால் உணர முடியும். உணர்ந்து உங்களுடைய அந்த அனுபவத்தை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.